ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கலர்ஃபுல்லான க்ரீன் கலர் ஒரு கீரை சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், ஜீரகம், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். இதேமாரி நீங்கள் எந்த ரெசிபி செய்ய போகிறதுனாலும் எல்லா திங்ஸையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவும் மறக்கவும் மறக்காது. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சுட வச்சுருக்கிறேன். லைட் ஹீட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம், கருகி போயிடும். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஜீரகமும் ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எண்ணெய்க்குள்ளே போட்டால் போதும். அதுக்கப்புறம் கார்லிக் போட்டுக்கலாம். ஓரளவு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓரளவு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்தா போதும். இதுக்கப்புறம் ஹீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஒட்டுக்காவே கொட்டி வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை மிளகாவை இதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதோட வாசம் இருந்தால் சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டில் பச்சை மிளகா போடாமல் வெங்காயம், தக்காளி வறுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு வறுத்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. இப்போது ஃபுல் ஹீட் வச்சு நம்ம நல்லாவே வறுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உப்பு சுவையாக இருக்கும். அதனால் கம்மியான உப்பு போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு கொத்தமல்லி தழையை போட்டு ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா 4 பெரட்டி விட்டு அந்த ஹீட்டில் வறுத்தா போதும். அதனால் பெரட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுறதுக்காண்டி கீழே இறக்கி வச்சிட்டோம். வியூவர்ஸ் எல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸு சொன்னாலும் நீங்கள் அதை தெரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி அதுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல கொஞ்சம் தான் போட்டிருப்போம். இப்போ உப்பு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக போட்டிங்கன்னா சட்னி சுவை நல்லா இருக்காது. இப்போது நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி காய வச்சு கடுகு, ஜீரகம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட வேண்டாம், நல்லா இருக்காது, குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அப்படியே கருவேப்பிலை போடாமல் தாளித்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வடைச்சட்டிலே வச்சுருக்காமல் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வடைச்சட்டியில் இருக்கிற அந்த இதெல்லாம் சட்னி கூடயும் மிக்ஸ் ஆகிடும். அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு ஒரு மாதிரி மாறிடும். அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் பண்ணுங்கள், வீடியோ விட்டு வெளியில் போயிடாதீங்க. லாஸ்ட்டில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.